வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்ல உள்ள ஒரு 3 வெறித்தனமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலாக நம்ம வீடியோக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு 5 பேருக்கு மேலே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை ஷேர் பண்ண முடியாது. அதை எப்படி ஒரு 5 நபருக்கு மேலே நம்ம எப்படி ஒரு ஃபார்வர்டு மெசேஜாவோ இல்லை ஒரு மெசேஜாவோ நம்ம அனுப்புறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம். நீங்கள் ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ ப்ராட்காஸ்ட்டுங்கிற டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் மெசேஜ் ரெகுலராக நீங்கள் நிறையா அனுப்புவீங்க அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களோட எல்லா காண்டாக்டையுமே வந்து அதில் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? எல்லாரோட காண்டாக்டையும் அதில் சூஸ் பண்ணி எவ்வளோ வேணால் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஒரு 1000 காண்டாக்ட் இருக்குன்னா 1000 காண்டாக்ட்டுமே நீங்கள் செலக்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் எல்லா காண்டாக்ட்டுமே வந்து அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த டிக் சிம்பிள் ஒன்று இருக்குங்களா, அந்த டிக் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஒரு ப்ராட்காஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுற, அதாவது ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜை வந்து இதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேவா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் வாட்ஸ்அப் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாரி அந்த ப்ராட்காஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் நீங்கள் அதுமாரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்வர்டு மெசேஜ் டேரெக்டாகவே உங்களுக்கு எல்லாமே அட்டாச் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே சென்ட் ஆகிடும். பட் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் ஆன மாரி நீங்கள் தனியாக போய் சேட் ஹிஸ்ட்ரியில் எடுத்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்டாது. ஓகேவா? நீங்கள் வந்து ஆனால் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து ரிசீவ் ஆகாது. ஒன்லி நீங்கள் சென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ரிசீவ் வந்து இந்த ப்ராட்காஸ்ட்டில் ஆகாது. ஓகே, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த ப்ராட்காஸ்ட் தேவையில்லை அப்படின்னாலும் கீழே வந்து டெலிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரிப்ளை பண்ணலாம். அதாவது குரூப்பில் வந்து இண்டிவிஜுவல் ரிப்ளை பண்ணலாம். ஒரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லார் காண்டாக்டையும் வந்து சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட குரூப் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா, அந்த குரூப் ஹிஸ்ட்ரியில் போய் சேட்டில் போய்ட்டு அடிங்க. அப்படிங்கிற சிம்பிள் அடித்து அந்த நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பர் எடுத்தீங்க, அதில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் டைப் பண்ணி இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒரு குரூப்பில் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் இண்டிவிஜுவலாக பேசலாம். இப்போ ஒரு குரூப்பில் வந்து ஒரு 100 பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட நீங்கள் குரூப்லேயே வந்து மெசேஜ் பண்ணலாம். இதுக்காக தனியாக போய் நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரைவேட் ரிப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 3 டாட் இருக்கும். அதை ரிப்ளை ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெசேஜுக்கான ரிப்ளை வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு அனுப்பலாம். ஒரு குரூப்பில் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தேவையில்லாத மெசேஜ் யாராச்சும் ஒரு குரூப்பில் ஒருத்தவங்க அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணாமல் அவங்கள்ட்ட போய்ட்டு இதுமாரி மெசேஜ்லாம் அனுப்பாதீங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வந்து ரிப்ளை ப்ரைவேட் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3வது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சேட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் வந்து, அதாவது வால்பேப்பரோ இல்லை பேக்ரவுண்டோ இமேஜை சேஞ்ச் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி. பட் அதுக்குன்னு ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் டிசைனர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது, இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மார்க்அப் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஓவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்னு இருக்கும். அதில் போர்ட்ரேட்டில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்ன வால்பேப்பர் நீங்கள் வைக்கணும் ஆசைப்பட்றீங்களோ, உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் என்ன வால்பேப்பர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதோட இமேஜை வந்து அதில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு
சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அந்த ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக 100% வைங்க. 100% வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸாக இருந்தாலும் சரி தான், ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செட்டப் ஆகிடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனில் வைக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் வந்து ஒரு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற ஆப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இதை மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட A4 கம்யூனிட்டி ஆப்பையே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்களா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். எந்த ஒரு இதுலேயுமே இந்த ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த வீடியோ ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.